எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பிரெட் குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். அடுப்பில்ங்க ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. நான் எடுத்துக்கக்கூடிய கப்போட அளவு 250 கிராம். எந்த கப்பில் நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம ஸ்வீட்னஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/4 கப்பு சர்க்கரை இன்னும் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சர்க்கரை தண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த சர்க்கரை தண்ணி ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிங்க நமக்கு சர்க்கரை பாகாக நமக்கு கிடைக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்லங்க நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் அது மாதிரி குலோப் ஜாமுன் சிரப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர்ஸ் ஒரு சின்ன சிட்டிகை அளவு சேர்த்து கூட நம்ம இந்த ஸ்டேஜில் காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சர்க்கரை தண்ணி எல்லாமேங்க நல்லா கரைஞ்சி இது மாதிரி வந்துருச்சு. இப்போங்க இந்த ஸ்டேஜில் 3 ஏலக்காயை 1-2 தட்டிங்க இந்த பாகோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லா பொருட்களையுமே இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இந்த சர்க்கரை பாகு நமக்கு நல்லா கொதிச்சு வரணுங்க. அதனால இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சு பாருங்கள், நல்லா பொங்கி வர்ற மாதிரி நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த சர்க்கரை பாகு நமக்கு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. இது மாதிரி நல்லா பொங்கி வந்தாலே போதும். நமக்கு இப்போ சர்க்கரை பாகு ரெடி. அவ்வளோதான். அடுப்புலேருந்து இதை இறக்கி வச்சுருங்க. இப்போ குலோப் ஜாமுனுக்கு நம்ம மாவு பிசைய போகிறோங்க. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். அதில் 6 ஸ்லைஸ் எடுத்திருக்கேங்க. அதனுடைய ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய இந்த 6 ஸ்லைஸை தான் பயன்படுத்தி குலோப் ஜாமுனுக்கு மாவு பிசைய போகிறோம். இது மாதிரி நம்ம ஓரங்களில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பிரெட் ஸ்லைஸ்லங்க சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிறேன். இது மாதிரி நறுக்கி எடுத்ததுக்கப்புறமாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கையில் பொடி பண்ணிக்கிங்க. அப்படி பொடி பண்ண முடியாட்டி நீங்கள் மிக்சியில் கூட போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம மிக்சியில் போடாமல் இது மாதிரி பால் ஊற்றி கையில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கும் பொழுது நமக்கு இந்த ப்ராசஸில் செய்யக்கூடிய இந்த குலோப் ஜாமுனோட டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்குங்க. இங்கே 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேங்க. பாலை ஒரே இதை சேர்த்துடக்கூடாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்தி நம்ம இந்த ப்ரெட்டும் பாலும் ஒன்றா கலந்து வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. இது மாதிரி நம்ம ப்ரெட்டை பிசையும் பொழுது ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லா குலோப் ஜாமுன் புசு புசுன்னு வருங்க. விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. நான் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே தாங்க குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன். இப்போ ஒரு முறை எல்லா பக்கமும் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சிட்டுங்க 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுங்க. இந்த நெய் இந்த மாவுடைய எல்லா பகுதிக்கும் வர்ற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி நம்ம நெய் சேர்த்து பிசைஞ்சு கொடுக்கறதுனால நமக்கு குலோப் ஜாமுன் நல்ல வாசனையாக நெய் வாசத்தோட நமக்கு அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான். இது மாதிரி ஒன்றா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாவை இப்போ நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம சின்ன அளவு எலுமிச்சம்பழம் சைஸ் பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன துண்டு மாவு எடுத்துங்க. 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு இதில் விரிசல் இல்லாத மாதிரி இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த குலோப் ஜாமுனுக்கான இந்த உருண்டைகளை எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் மிதமான சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயில் நம்ம இந்த உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம உருண்டைகளை போடும் பொழுது ஒன்றா போடணுங்க. அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த உருண்டைகளை 2 இல்லாட்டி 3 பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு எல்லா உருண்டைகளுமே ஒரே மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க முடியும். நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த உருண்டைகள் எல்லாம் போட்ட உடனே கரண்டி வச்சு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு லைட்டாக பிரித்து விட்டு இதை நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி பொரிச்சு எடுத்துக்க போகிறோங்க. ப்ரெட்டை வச்சு நம்ம இந்த குலோப் ஜாமுன் செய்கிறதுனால நமக்கு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த வேலை சட்டுன்னு முடிஞ்சிருங்க. ஏன்னா ப்ரெட்டு சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும். அதனால் நீங்கள் மிதமான தணலில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் நமக்கு உள்ள வரைக்கும் ப்ரெட் ஒரே
அளவாக வெந்து வந்திருக்கும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இது மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துருக்கக்கூடிய இந்த குலோப் ஜாமுன் பால்ஸை வந்துங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிரப்பில் வந்து போட்டு அமுத்தி விட போகிறோம். இது மாதிரி போட்டு நல்லா அமுத்தி விட்டதுக்கப்புறமாங்க தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த சமயத்துலங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மித்த குலோப் ஜாமுன் பால்ஸையும் வந்து பொரிச்சு எடுத்து இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சிரப்பில் வந்து போட்டு அமுத்தி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஊறினாலே நமக்கு போதுமான அளவு நமக்கு குலோப் ஜாமுன் வந்து ரெடியாகி கிடச்சிரும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா பாருங்கள், நமக்கு நல்லா ஷைனிங்காக அதே சமயத்தில் அந்த சக்கரை பாகில் வந்து ஊறிங்க நமக்கு குலோப் ஜாமுன் வந்து கிடச்சிருச்சு. அவ்வளோதான். ரொம்பவுமே சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய மினிமமான பொருட்களை வச்சு நம்ம இந்த பிரெட் குலோப் ஜாமுனை வந்து ரெடி பண்ணிட்டோங்க. வாங்க இப்போ ரெடி பண்ண இந்த குலோப் ஜாமுனை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வீட்டில் சின்ன விசேஷத்துக்கோ இல்லாட்டி குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த குலோப் ஜாமுன் ரெசிபி வந்து நம்ம ரொம்பவுமே குறைவான பொருட்களை வச்சு தாங்க செய்கிறோம். நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த குலோப் ஜாமுன் ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. இதில் நான் போட்டிருக்க சர்க்கரை தண்ணியோட அளவு வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் மீடியமாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னுமே அதிகமான தித்திப்போடு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டு நீங்கள் சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம ப்ரெட்டை மட்டும் வச்சு இந்த குலோப் ஜாமுன் ரெசிபி பண்ணியிருக்கோங்க. நம்ம ப்ரெட் கூட கோவா மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய குலோப் ஜாமுன் இன்னுமே நமக்கு சுவை அதிகமாக இருக்கும். கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த ரெசிபியுமே அப்லோட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த பிரெட் குலோப் ஜாமுன் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.